ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வந்து சாலை மறியல் பண்ண பிறகுதான் வந்து இப்ப இது பண்றதெல்லாம் வருங்க. எப்படி ஓடணும் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. கடலூர் மாவட்டம் அழகப்ப சமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெசி பிரியா விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூர் அணைக்கட்டு தெருவைச் சேர்ந்த வசந்த் என்பவரை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 3 மாதங்கள் ஆன நிலையில் ஜெசி பிரியாவை வசந்த் குடும்பத்தினர் தொடர்ந்து வரதட்சணை கேட்டும் சித்திரவதைப்படுத்தியதுடன் சாதியை வைத்து அவரை அடித்தும் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜெசி பிரியா பலமுறை தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதேபோல அழுது கொண்டே ஜெசி பிரியா பேசிய சிறிது நேரத்தில் இறந்து விட்டதாக வசந்த் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரை மாய்த்து இறந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்த நிலையில் உறவினர்கள் சென்று பார்த்தபோது உடலில் காயங்களுடன் ஜெசி பிரியா இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகார் மீது வழக்கு பதிந்துள்ள போலீசார் தற்பொழுது ஜெசி பிரியா உடலை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்திற்கு காரணமான வசந்த் மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு ஜெசி பிரியாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த கடலூர் கோட்டாட்சியர் ராஜசேகர் இந்த சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் தான் விசாரிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதில் குற்றம் நடந்திருந்தால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்த 3 மாதத்தில் இளம் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.